ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்ல இருந்து எக்ஸசைஸ் 1.5ல இருந்து 10th சம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க. In electric circuit theory, C of t is called linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 equal to a into C of t1 plus b into C of t2, where a and b are constants. Then show that C of t equal to 3t is linear. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை பாருங்கள். எலக்ட்ரிக் சர்க்கியூட் தியரி படி ஒரு சர்க்கியூட் லீனியர் சர்க்கியூட்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் இட் சாட்டிஸ்ஃபை த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன? தட் மீன்ஸ் இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தட் சி ஆஃப் டி தட் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஷோ தட் பண்ணுமா, இந்த சி ஆஃப் டி இப்போ அவங்க டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் என்ன 3t. இப்போ இந்த 3tங்கிற ஃபங்க்ஷன் நம்ம லீனியர்னு சொல்லணும். அதாவது இந்த சி ஆஃப் டி நம்ம லீனியர்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ லீனியர்னு சொன்னால் என்ன சொன்னால் போதும், இந்த சூப்பர் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் போதும். சூப்பர் பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா தட் சர்க்கியூட் இஸ் லீனியர். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த டிஃபைன் பண்ண சி ஆஃப் டிக்கு லீனியர் பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் சி ஆஃப் t1 ஈக்குவல் டு 3t1. இங்கே டீனா டி, இங்கே t1னா t1. நெக்ஸ்ட்டு சி ஆஃப் t2 ஈக்குவல் டு 3t2. இது நம்மளாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் லீனியரை இந்த பிரின்சிபலாக சாட்டிஸ்ஃபை பண்ணால் இல்லைன்னு செக் பண்ணலாம். அப்போ இந்த பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா சி இன்ட்டு at1 ப்ளஸ் bt2. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்படி இருந்தால் அஸ் பர் ரூல் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம், இன்னர் டேர்ம் என்ன இருக்கோ அதை நம்ம 3யோட மல்டிப்ளை எழுதிக்கலாம். அதுதான் அவங்க டிஃபைனே பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னர் டேர்ம் என்ன இருக்கோ அதை 3 × t எழுதிக்கலாம். இப்போ இங்கே இன்னர் டேர்ம் நமக்கு என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆஸ் பர் டிஃபைன் 3 × at1 ப்ளஸ் b × t2 3யோட மல்டிப்ளை எழுதிக்கலாம். ரைட்டா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 3 ப்ராசஸ் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் 3 எவ்வளோ கொண்டு போய்க்கலாமா, ஜஸ்ட் மல்டிப்ளை 3 × at1 ப்ளஸ் 3 × bt2. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நம்ம எங்கே வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a × 3t1 அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். சரிங்களா? ப்ளஸ் b × 3t2. 1 × 2னாலும் 2 × 1னாலும் சேம் தான். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், பாருங்கள் எப்போல்லாம் 3t1 3யோட காம்பினேஷனாக வருதோ அப்போ நம்ம சி ஆஃப் போட்டு எழுத வேண்டியதான். நம்ம டிஃபைன் பண்ணதே லெட்டர் போட்டு நம்ம அதை தான் எடுத்திருக்கோம். 3 ஆஃப்ங்கிறது வந்தாலே சி ஆஃப் t1. அப்போ இங்கே 3t1க்கு பதிலாக we can write சி ஆஃப் t1. அதே மாதிரி இங்கே b 3-2க்கு பதிலாக we can write சி ஆஃப் t2. பார்த்தீங்களா? இப்போ என்ன உங்களுக்கு இது புரியுது பாருங்கள். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், அதாவது இந்த லீனியர் பிரின்சிபலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். நம்ம என்ன டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம், லீனியர் பிரின்சிபலோட ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? அப்போ இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலாக என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த ஃபங்க்ஷன். அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர். அப்போ ரிசல்ட் எழுதிடலாம். therefore by சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே that given C of t is லீனியர். ஏன்னா அந்த டெஃபினிஷனை நம்ம உள்ளே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்படி இருந்தால் அது we can write 3 × அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 உள்ளே கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் a × 3 ஆஃப் எழுதியிருக்கோம். ஸோ இந்த 3t1க்கு பதிலாக சி ஆஃப் t1 எழுதிட்டோம். ஸோ இந்த டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன் இஸ் லீனியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.